நான் வந்து 29 பைசா மோடின்னு சொல்லுவேன் உதயநிதி சொன்னார். நம்ம என்ன சொன்னோம், திருட்டு திமுக சொல்லுவோன்னு சொல்லி நம்ம சொன்னோம். நீங்கள் 29 பைசா மோடின்னு சொன்னோம், நாங்கள் திருட்டு திமுகன்னு சொல்லுவோன்னு சொன்னோம். அது ஏன் பகிரங்கமாக நம்ம சொல்கிறோன்னா, தன்னுடைய இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து மத்திய அரசுக்கு எதிரான பரப்புரையை வைத்து போகாத ஊருக்கு வழி தருவாங்க. இப்போ என்ன சொல்றாரு, நீட்டை விலக்கு வந்து அமித்ஷா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு பொத்தாம் போதுக்கு அப்படி தட்டி விட்டு போறாரு. நீட்டை நம்மள எடுத்துட்டு வந்தோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து அவன் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்து போலி டாக்டர்கள் நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சாமானிய மக்கள் கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியல. இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தரவுகளுக்கு நீட்டில் தான் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பிஜேபி கொள்கை கிடையாது நீட்டு கொண்டு வருது. நல்லா இல்லை, பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோமா, நம்ம அரசாணைகள் எல்லாம் நீங்கள் வந்து தமிழில் போடுங்க, கையெழுத்தெல்லாம் தமிழில் போடுங்க. 1967 ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருஷம் மேலே ஆண்டுட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றி. தமிழில் கையெழுத்து போட கூட மோடிஜி வந்தால் சொல்லணுமா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி வரல நிதி வரல நிதி வரல இங்கேயே தான் சொல்கிறாங்க. நிதி வராமல் எப்படி ரேஷன் கார்டில் அவங்க அரிசி போடுறாங்க? கரீப் கல்யாண யோஜனா திட்டம் மூலம் தான் நாங்கள் 20 கிலோ அரிசி கொடுக்குறோம். செல்ஃபி பாயிண்ட் மோடி போட ஃபோட்டோ வைக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஒரு அமைப்பு சொல்லும், நிதி ஆயோக் சொல்லும், இவருக்கு இவ்வளோ தாங்க ஃபண்டு, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இப்படி தாங்க ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். ஒரே நாளில் நிர்மலா சீதாராமன் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் ஃபண்டு கொடுக்க முடியாது. அதற்கான காலம் எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இந்த நுணுக்கமான விஷயங்கள் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாதனால இதை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக காட்டி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம், நாங்கள் இருமொழி கொள்கை கூட்டுறோம், மாநில உரிமைக்கான குழு அமைச்சிருக்கோம். அது இதெல்லாம் எதுக்கு இது? இப்போ இந்திய திணிக்கிறவங்க எதுக்குங்க பிராந்திய மொழியில் லெட்டர் கொடுக்குறாங்க? இந்திய திணிக்கிறவங்க எதுக்குங்க எல்லா எக்ஸாம்லையும் இந்தியில் எழுதுன்னு தமிழில் எழுதுன்னு சொல்கிறாங்க? இந்திய திணிக்கிறவங்க எங்க நீட்டு தமிழ் எழுதுன்னு சொல்கிறாங்க? இந்திய திணிக்கிறவங்க ஏங்க மருத்துவமும் பொறியியலும் தமிழில் பண்ணுங்கன்னு ஏங்க சொல்கிறாங்க? எப்படி ஒரு பொய் சொல்லி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது எடுபடாது. மிரட்டி சீட்டு வாங்கின கூட்டணினா திமுகவும் காங்கிரஸும் தான். 2011 திடீர்னு நான் சேர மாட்டேன்னு நேராக போய் இந்திரா காந்தி காலில் விழுந்துட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி பல்டி குமார் தான் அவரு. மதிமுக வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடிய பெரிய கட்சி கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்காக திமுக விட்டு வெளியில போனாங்களோ, ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு லோக்சபா எம்பி இருக்காங்க. திமுக கொடுத்ததுங்க, மதிமுகவோட பலம் கிடையாது. இப்ப பாருங்க, எந்தெந்த கட்சியில என்ன ப்ராப்ளம் பாருங்க. பாட்டாள் மக்கள் கட்சியில ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் அதிகார போட்டி, இங்க வந்து வைகோக்கும் துரைவைக்கும் அதிகார போட்டி. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பொன்னேரியில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ராமேஸ்வரத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது சொல்லியிருக்காரு, எவ்வளோ கொடுத்தாலும் தமிழகம் வந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நாங்கள் வந்து எதுக்குமே அழலை, எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அவர் உரிமையை தான் கேட்குறாரு, யாரும் வந்து உரிமை இல்லாமல் கேட்கல. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்துலேயும் நிதி பங்கீடுறது நிதி ஆயோக் தான் ரெடி பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ஒரு குழு அமைச்சு நிதி ஆயோக் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ தான் நிதி. இப்போ என்ன சொல்கிறாங்க, 100 ரூபா கொடுத்தா நாங்கள் 100 பைசா கொடுத்தா எங்களுக்கு 29 பைசா தான் தராங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் பீரியடில் இருந்துச்சு. திட்ட கமிஷன் சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. பிஜேபியில் நிதி ஆயோக்குன்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிதி ஆயோக்னா ஒரு மாநிலத்திலையும் அங்கே ஏற்றுமையாத பொருட்கள் எவ்வளோ, இறக்குமதி எவ்வளோ ஆகுது, அங்கே பாப்புலேஷன் எவ்வளோ, கல்வி எவ்வளோ இருக்குது, முன்னேறிய மாநிலமாக, முன்னேற்றம் இல்லாத மாநிலமாக, கிராமங்கள் அதிகமாக விடமா, விவசாயத்தை பேஸ் பண்ணுறதான்னு சொல்லி பல தரவுகளை வைத்து தான் இந்த நிதியை ஒதுக்குவாங்க. இது வந்து பிஜேபி கொண்டு வரலது, அப்பத்துலேருந்தே அப்படி தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் வந்து அதிகமாக நிதி கொடுக்குறோம். அப்போ பார்த்தா இவங்களோட மகாராஷ்டிரா அதிகமாக நிதி கொடுக்குறாங்க. நம்ம இப்போ வந்து 2வது இடத்துல இருக்கோம், அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுறதுல. இப்போ 2வது இடத்துல இருக்கும், மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்காங்க. அப்போ எல்லா நிதியும் மகாராஷ்டிரா கொடுத்துட்றாங்களா? இது இந்த புரிதல் எப்படின்னா, இதை வந்து தேசிய நீரோட்டத்தில் மக்கள் என்றைக்குமே கலக்கக்கூடாதுன்றதுல திமுக மிக தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பாஜக ஆளும் இடமோ இல்லை பாஜகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஆளும் இடமாக இருந்தால் பாஜக இந்த ஒரு பாரபட்சத்தை பார்க்கறது இல்லை. பாஜகக்கு எதிராக இருக்கும் ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சிகளாக இருந்தால் மட்டும் அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சம் இருக்குது அப்படின்றார். அதுதான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். இப்போ மகாராஷ்டிரா யார் ஆளுறது? பாஜக தானே ஆளுது. இப்போ மகாராஷ்டிராவுக்கு அதிகமாக நிதியை கொடுத்துட்டாங்களா? என்ன பேச்சு இது? இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அவங்க இந்த ஃபார்முலாவை கொண்டு வராங்க. நான் வந்து 29 பைசா மோடின்னு சொல்லுவேன் உதயநிதி சொன்னார். நம்ம என்ன சொன்னோம், திருட்டு திமுக சொல்லுவோன்னு சொல்லி நம்ம சொன்னோம். நீங்கள் 29 பைசா மோடின்னு சொன்னோம், நாங்கள் திருட்டு திமுகன்னு சொல்லுவோன்னு சொன்னோம். அது ஏன் பகிரங்கமாக நம்ம சொல்கிறோன்னா, எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறன்றத ஒரு சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாமல் ஒரு படத்தை இவங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து
மத்திய அரசுக்கு எதிரான பரப்புரையை வைத்து போகாத ஊருக்கு வழி தருவாங்க. இப்போ என்ன சொல்றாரு, நீட்டை விலக்கு வந்து அமித்ஷா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு பொத்தாம் போதுக்கு அப்படி தட்டி விட்டு போறாரு. நீட்டை நம்மள எடுத்துட்டு வந்தோம். நீட்டை எடுத்துகிட்டு வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். அன்றைக்கி இங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் சென்ட்ரலில் காங்கிரஸ் இருந்த குலாம் நபி ஆசாத்தும் காந்தி செல்வம் தான் நீட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. உடனே என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்தோம், இம்ப்ளிமெண்ட் நாங்கள் பண்ணல. இது என்ன, நீ எதுக்கே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கேள்வி கேட்குறோம். அதுக்குள்ளே வர மாட்டாங்க. கொண்டு வந்தோம், மக்களுக்கு அது சரியானதாக இருக்கும் அப்படின்னா அது தொடரட்டும். இல்லை அது மக்களுக்கு சரியானதாக இல்லை, இங்கே தற்கொலைகள் நடக்குது அப்படின்றதுனால திரும்ப படுற நாங்கள் கேட்குறோம். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து அவன் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஆரம்பித்து போலி டாக்டர்கள் நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சாமானிய மக்கள் கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியல. இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தரவுகளுக்கு நீட்டில் தான் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பிஜேபி கொள்கை கிடையாது நீட்டு கொண்டு வருது. நல்லா இல்லை, பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோமா? 2014 தேர்தல் வெற்றி அடைஞ்சோம், 2019 வெற்றி அடைஞ்சோம், 2024 தேர்தல் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு இடத்துல நாங்கள் நீட்டை விலக்குவோம்னு சொன்னோமா, நாங்கள் நீட்டை கொண்டு வருவோம்னு சொன்னோமா? இல்லை, பாஜக எதுவும் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது, குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை அவங்க தற்கொலை பண்ணுறாங்க, உயிர் மாய்க்கப்படுது அப்படின்றப்போ இல்லை எங்களுக்கு நீட்டு வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நல்லா கேட்டுக்குங்க, நீட்டுன்றது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். இப்போ நீட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாம் மாதிரி இங்கே ஒரு பரப்புரை நீங்கள் பரப்புறீங்க. இல்லை, நீங்கள் ஐஐடி இப்போ ஐஏஎம் போனால் எக்ஸாம் எழுதணும், எம்டி இப்போ படிக்கணுனாலும் எக்ஸாம் எழுதணும், வேறு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பெரிய இதுக்கு போனாலும் எக்ஸாம் எழுதணும், ஐஐடி போனாலும் எக்ஸாம் எழுதணும், எது உள்ள போனாலும் ஒரு எக்ஸாம் ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதி தான் போகணும். பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, நீட்டுக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தியில் தான் எழுதணும்னு முன்னாடி இருந்ததை மாற்றி அந்தந்த பிராந்திய மொழியில் நீங்கள் எழுதிக்கலாம். இன்றைக்கி சிஆர்பி வீரர்கள் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் தமிழில் எழுதிக்கலாம். எல்லாமே ஃபிக்சிபிள் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், அமித்ஷா அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டார் 2 மாதத்துக்கு முன்னாடி. என்ன ஆர்டர்னா, ஒவ்வொரு உள்துறை மூலம் அனுப்புகிற எல்லா ஃபைல்ஸும், உள்துறை மூலம் கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் மட்டும்தான் அனுப்பப்படும். இப்போ முன்னாடி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறையிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்கன்னா இங்கிலீஷில் அனுப்புவாங்க, ரைட்டுங்களா? வேறு மாநிலம்லாம் ஹிந்தியில் அனுப்புவாங்க. யூபி மாநிலம், பீகார்னா ஹிந்தியில் அனுப்புவாங்க. இல்லை நமக்கு வந்து ஹிந்தி தெரியாதனால நம்ம இங்கிலீஷில் அனுப்புவாங்க. இப்போ என்ன புது ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, உள்துறை சம்மந்தப்பட்ட எந்த ஃபைலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கு நீங்கள் அனுப்புறதா இருந்தாலும் அந்தந்த ரீஜனல் மொழியில் தான் அனுப்பணும். இப்போ முழிச்சுக்கிட்டு இப்போ நேற்று முடிச்சுக்கிட்டாரு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிச்சுக்கிட்டு, நம்ம அரசாணைகள் எல்லாம் நீங்கள் வந்து தமிழில் போடுங்க, கையெழுத்து எல்லாம் தமிழில் போடுங்க. 1967 ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருஷம் மேலே ஆண்டுட்டு இருக்கீங்க மாற்றி தமிழில் கையெழுத்து போட கூட மோடிஜி வந்தால் சொல்லணுமா? இங்கே மோடிஜி அவர் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க, ராமேஸ்வரத்தில் ரொம்ப பிரமாதமாக கோடிட்டு காட்டினார். எனக்கு நிறைய எம்பிஸ் வந்து பார்க்குறாங்க, எம்பிஸ் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்குது. சரி, கையெழுத்தாவது தமிழில் இருக்குன்னு பார்த்தா தமிழில் இல்லை. உலகத்தின் மிக தொன்மையான மொழி தமிழ் மொழின்றதை உலகெங்கும் போய் பரப்பிட்டு இருக்கார். அந்தந்த பிராந்திய மொழியை நீங்கள் கட்டி காக்கணும்னு சொல்கிறப்ப திடீர்னு முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து அரசாணைகள்லாம் தமிழில் அனுப்பணும், தமிழ் தெரியலனா அதை வந்து தமிழ் வளர்ச்சி குழுக்கு அனுப்பிச்சு அதோட டிரான்ஸ்லேஷன் எடுக்கணும், ப்ளஸ் வந்து கையெழுத்தெல்லாம் தமிழில் போகணும் இப்போ சொல்கிறீங்களே, அப்போ இந்த சிந்தனையே உங்களுக்கு இவ்வளோ நாள் வரல? அதே அவர் தான் இன்னொரு கருத்து முன்வைக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். மோடி அவர்கள் வந்து சிஎம்மாக குஜராத்தில் இருக்கும்போது அவரும் இதே கருத்து தான் முன் வச்சார். அதாவது மாநிலங்கள் வந்து சென்ட்ரல் கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்குது, நீங்கள் ஏன் பிச்சை போடுறீங்களா அப்படின்ற கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஆளுநருடைய ராஜாங்கம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஒரு சிஎம்மாக மாநிலத்துக்கு இருக்கும்போது அவர் அனுபவிச்சு தான். ஸோ இப்போ சென்ட்ரலுக்கு ஒரு பிஎம்மாக வரும்போது அவரும் மறுபடியும் அந்த விஷயத்தானே மாநிலத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னு கோடிட்டு காட்டுறாரு. இது வந்து அபத்தமான ஒரு பேச்சுங்க. ஒரு சிஎம்னா, அதாவது சீஃப் மினிஸ்டர், அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட நலன்களை பற்றி பொது வழியில் பேசுகிறது தான் ஒரு வேலை. பிரைம் மினிஸ்டர் 28 மாநிலங்களையும் 7 யூனியன் பிரதேசங்களையும் அவர் காக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மோடி அந்த ரோல் இந்த ரோல் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ நம்மளும் வந்து இன்னி இருக்க மாநிலங்களுக்கு அது பண்ணக்கூடாது, ஒரு பிஎம்ஆ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இல்லைங்க, அந்த ரோல் வேற. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, பிரைம் மினிஸ்டர் ரோல் வேற, சீஃப் மினிஸ்டர் ரோல் வேற. பிரைம் மினிஸ்டர் ரோல் வந்து ராணுவம் சம்பந்தப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் ரோல் டிஃபரண்ட் தான். இப்போ நான் வந்து ஒரு அடிமட்ட இதில் வந்து வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஹையர் போஸ்ட்டில் வரும்போது எனக்கு சரி கீழே இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும், அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நான் ஒரு பிரைமரி போஸ்ட்டில் வரும்போது சரி நம்ம வந்து இனிமேல் அவங்களுக்கு பண்ணக்கூடாது, நம்ம ஒரு சுப்பீரியர் போஸ்ட்டில் இருக்கணும், நம்ம அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு இருக்கும் இல்லையா. ஸோ அவர் அதை அனுபவிச்சுட்டு போகும்போது மோடி அவர்களும் மாநிலங்களுக்கான அந்த விஷயத்தை வந்து பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா அப்படின்றத அவர் கேட்குறாரு. அதாவது அவர் சொல்கிறது வந்து எப்படின்னா, மோடிஜி அவர்கள் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிறப்ப வஞ்சிக்கிறாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து வஞ்சிக்கிறாங்க, அங்கே இருக்க ஆளுநரை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றத அன்னைக்கு அவர் சொன்னார். ஒத்துக்கிற மாற்று இல்லை. இங்கே நம்ம என்ன வஞ்சிக்கிறோம்? 12 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் இது வரையும், 3 times ஹையஸ்ட். 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டு காலத்தில் கொடுத்த நிதியை விட
பிஜேபி வந்த பிறகு 3 டைம் ஹையஸ்ட்டாக நிதி கொடுத்துருக்கோம். இங்கே எல்லா திட்டங்களையும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது. நம்மளுடைய பங்களிப்பு இல்லாமல் நிதி இல்லவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிதி வரல நிதி வரல நிதி வரல இதையே தான் சொல்கிறாங்க. நிதி வராமல் எப்படி ரேஷன் கார்டில் அவங்க அரிசி போடுறாங்க? கரீப் கல்யாண யோஜனா திட்டம் மூலம் தான் நாங்கள் 20 கிலோ அரிசி கொடுக்குறோம். செல்ஃபி பாயிண்ட் மோடி ஃபோட்டோ வைக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. மெட்ரோ திட்டம் நடக்குது, எவ்வளோ 63,000 கோடி நம்ம தாங்க கொடுத்தோம். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவ மாவட்டம் 11 மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி யாருங்க கொடுத்தது? நம்ம தானே கொடுத்தோம். இவங்களா கொடுத்தாங்க. அதில் இன்னும் மதுரை கட்டப்படலன்றதானே. அதாவது அது ப்ராஜெக்ட் வந்து மற்ற எய்ம்ஸோட நம்மளுடைய எய்ம்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட். அது ஜப்பானுடைய கூட்டுக்குள்ள சொல்கிறாங்க. இந்தியாவை மட்டும் சேர்ந்து இல்லை, ஜப்பானுடைய கூட்டுக்குள்ள பண்ணுறதுனால இப்போ வந்து 2026 அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாம் மத்திய அரசு தாங்க கொண்டு வரும். நீங்கள் தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒன்று தெளிவுபடுத்தணும். இங்கே மாநில அரசு தன்னிச்சையாக எந்த இதையும் செயல்படுத்த முடியாதுங்க. எதையுமே இவங்க செய்யாமல் இவங்களுடைய கையாளாகத்தனத்தை எங்கே மடைமாட்டுறாங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு, இருமொழி கொள்கை, போகாத ஊருக்கு வழி தேடுறது இதெல்லாம். அப்போ இவங்க தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பொது வழியில் வந்து என்னன்னே முதலமைச்சரும் பிரதமரும் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் சொல்லலை, அமித்ஷா அவர்களையும் சொல்லலை. அவங்க தெளிவாக ஒன்று சொன்னாங்க, தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும், ஆனால் வந்து விகிதாச்சாரப்படி தான் நடக்கும், உங்களுடைய நம்பர்ஸ் எதுவுமே குறையாது, அதுக்கு கேரண்டி. மோடி நம்பர்ஸ் குறையாது. ஆனால் அதே நேரத்தில் பாப்புலேஷன் படி பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறனால யூபி போன்ற இடங்களில் வந்து அதிகமான சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது தமிழகத்துடைய ரெகனைசேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து திமுக அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற ஒரு இதில் பேசுகிறேன். யார் ஆட்சி அமைச்சாலும் தமிழகம் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷன் அங்கே கம்மியாக இருக்கும், நம்மளோட குறைகளை நசுக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன தப்பான பரப்புரையாக அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து மக்களிடம் கொண்டு போய் அவங்க சேர்க்க. அப்போ இந்த ப்ரோ ரைட்டான்னு சொல்றது என்னன்றது சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளை விட அவர்கள் காங்கிரஸ் அதிகமாக தான் இல்லைங்க. நல்லா கிடையாது. காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிதான் இது வந்து இப்போ புதிய விகிதாச்சார படிப்பு கணக்கெடுப்பு தான் மறுசீரமைப்பு நடைபெறும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதுதான் மோடிஜி அவர்கள் மேற்கோள் காட்டுறார். ஹைதராபாத்தில் மேற்கோள் என்ன காட்டுறாருன்னா, திரு ராகுல் காந்தி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் தான் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டி வந்து பண்ண மாட்டோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ண மாட்டோம். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அதில் ஒரு அங்கம். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட குழு அமைக்கணும், அந்த குழு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் செல்லணும், அந்த பில்லை பார்லிமெண்ட்டில் மாநிலவிலையும் மக்களவையிலையும் வந்து பாஸ் பண்ண பிறகு தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும். இதே வந்து கூட எங்களுடைய முன்னாள் மாநிலத்திற்கு அண்ணாமலைஜி கூட ஒரு இதில் கூட கோட் பண்ணியிருந்தார். என்ன கோட் பண்ணியிருந்தாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறப்ப 20 தொகுதி ஏற்றுனாங்க. 20 தொகுதி ஏற்றுறாங்க. அந்த 20 தொகுதி ஏற்றுறப்ப அதில் ஒரு தொகுதியை கூட இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் கேட்டு பெறலை, எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 தொகுதி வரும்னு சொல்லி கேட்டு பெறலை. அந்த தொகுதி நாட்டில் எதிர்ப்பு போயிட்டாங்க. அன்றைக்கி வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பொங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு வஞ்சிக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள். 2வது என்னன்னா, இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ பொன்முடி பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, இதையெல்லாம் எப்படி நீங்கள் மடைமாற்று பண்ணுவீங்க? மக்களிடம் கொண்டு போய் சேரக்கூடாதுல்ல. உடனே சேராமல் நாங்கள் 29 காசு முதலமைச்சர் சொல்லுவோம், நாங்கள் என்ன பிச்சை கேட்குறோமா? நீங்கள் என்ன இப்போ மாண்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நினைச்சாலும் பெரிய ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாது. அதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு சொல்கிறது இவங்க கேட்பாங்க, அவ்வளோதான். ஒரு அமைப்பு சொல்லும், நிதி ஆயோக் சொல்லும், இவருக்கு இவ்வளோ தாங்க ஃபண்டு, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இப்படி தாங்க ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். ஒரே நாளில் நிர்மலா சீதாராமன் கையில் போட்டு எல்லாருக்கும் ஃபண்டு கொடுக்க முடியாது. அதற்கான காலம் எப்பப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இந்த நுணுக்கமான விஷயங்கள் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாதனால இதை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக காட்டி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம், நாங்கள் இருமொழி கொள்கை கூட்டுறோம், மாநில உரிமைக்கான குழு அமைச்சிருக்கோம். அது இதெல்லாம் எதுக்கு இது? இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளின்றது நம்ம என்ன சொன்னோம், பிஎம் ஸ்ரீ பள்ளியில் வந்து நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்கள் வந்து சம்ஸ்கிருத சித்தா நிதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இணையலைன்னா அதை பற்றி பிரச்சனையே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஒரு வரி தான் அது. இப்போ கேரளா இணையில, கொல்கத்தா இணையில, அவங்க ஃபண்டும் கேட்கல, இணையும் இல்லை. டெல்லி இணையம் வந்தாங்க, அப்புறம் இப்போ இணைஞ்சாச்சு. பஞ்சாப் இணையம் தான் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சிட்டிங்கன்னா ஃபண்டு கொடுப்போம், இணையல்னா ஃபண்டு இல்லை. இப்போ வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை கம்பல்சரி தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளே ஆகணும்னு சொல்லி எதுனா விதி இருக்கா? இல்லை. ஆனால் அநேகமான எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டது. அதாவது காங்கிரஸ் ஆள்ற கர்நாடகா ஏற்றுக்குது, கம்யூனிஸ்ட் ஆள்ற இப்போ பினராயி விஜயன் ஏற்றுக்கிறாரு, இன்னும் மற்ற ஒரு பஞ்சாப் சேர்த்து ஆம் ஆத்மி ஏற்றுக்குச்சு. அநேகமாக இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் ஒரு இதுதான் வச்சு தான் பண்ணுவோம், நாங்கள் இதை மீறி வரமாட்டோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், நீங்கள் போட்டு நகர்ந்தீங்கன்னா இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இவனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இவனுக்கு ஏன் கிடைக்குது? பணம் இருக்குது, அவனுக்கு கிடைக்குது. இவனுக்கு ஏன் கிடைக்கல? இவனுக்கு ஆசை இருக்குது, ஆனால் இவன்கிட்ட பணம் இல்லை. அப்போ 52 லட்சம் பேர் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிற கேள்வி தான் வைக்கிறோம்.
அதை உடனே மாற்றி இந்தியை திணிக்கிறாங்க, இந்திய கட்டம் அப்படியே. இப்போ இந்தியை திணிக்கிறவங்க எதுக்குங்க பிராந்திய மொழியில் லெட்டர் கொடுக்குறாங்க? இந்தியை திணிக்கிறவங்க எதுக்கு எல்லா எக்ஸாம்பிளும் இந்தியில் எழுதுன்னு தமிழில் எழுதுன்னு சொல்கிறாங்க? இந்தியை திணிக்கிறவங்க எங்க நீட்டு தமிழ் எழுதுன்னு சொல்கிறாங்க? இந்தியை திணிக்கிறவங்க ஏங்க மருத்துவமும் பொறியியலும் தமிழில் பண்ணுங்கன்னு ஏங்க சொல்கிறாங்க? எப்படி ஒரு பொய் சொல்லி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க? அது எடுபடாது. அதுக்கு கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நேற்று அவர் பேசும்போதும் ஸ்டாலின் சொல்கிறாங்க, மிரட்டி ஒரு கூட்டணியை தான் வந்து உருவாக்கி இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக அப்படின்றது வச்சிருக்காங்க. ஸோ மிரட்டி வச்ச கூட்டணி தானே, எப்படி ஜெயிக்கும்னு பார்த்து ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி 2026 கண்டிப்பாக திராவிட ஆட்சி தான் மீண்டும் அமைய போகுது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கற்பனைக்கு நமக்கு எந்த எல்லையும் போட முடியாது. மிரட்டி சீட்டு வாங்கின கூட்டணினா திமுகவும் காங்கிரஸும் தான். 2011 ஆண்டு வந்து இவங்க வந்து எதில் மாட்டுறாங்க? 2G வழக்கில் மாட்டுறாங்க. அப்போ அண்ணா அறிவாலயத்தில் ரைடு போகுது, சிபிஐ ரைடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைடு போயிட்டுருக்கு. ஜெயலலிதாவிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே இறங்கி சிதம்பரம் தான் அப்போ நிதி மந்திரி ஃபுல்லாக ரைட் பண்ணுறாரு. கீழே கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி மிரட்டி 69 சீட்டு வாங்கினாங்க. இது மிரட்டுதலா? நம்ம சொல்கிறது மிரட்டுதலா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க கூட வெளில வந்திருக்கலாம் இல்லையா? பட் இன்னும் இன்டாக்டா தான் இந்த கூட்டணி இல்லையே. அதுக்கப்புறம் தோத்த பிறகு கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னாரே கலைஞர் அவர். சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ அது தொடர்றது இல்லையா? தாங்க நீங்க இந்திரா காந்தி கல்லை விட்டு அடிச்சு மண்டையை உடைச்சிங்க, நெடுமாறன் அவர் காப்பாத்தினாரு. காப்பாத்திட்டு அந்த ரத்தம் வருதுன்றதுக்கு நம்ம பொது வழியிலே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை கலைஞர் அவர்கள் சொன்னாரு. சொல்லிட்டு கரெக்டாக ஒரு விஜய் பட்நாயக்கும் எம்ஜிஆரையும் கலைஞரையும் சேர்க்கலான்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப திடீர்னு நான் சேர மாட்டேன்னு நேராக போய் இந்திரா காந்தி காலில் விழுந்துட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி பல்டி குமார் தான் அவர். சரிங்களா? ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் என்ன பெரியதுன்னா, கலைஞர் எல்லாட்டையும் சகஜமாக போய் தனக்கு வேண்டிய சாதிச்சுக்கிட்டார். ஜெயலலிதா அம்மையார் வந்து நம்மளுடைய ஒரு ஓட்டில் வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணோன்னா கலைஞர் அவர்கள் 1999 நம்மளோட ஆதரவு கொடுத்தாரா இல்லையா? அப்போ மதவாத கட்சியில் ஒன்று கேட்டால் நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வச்சு தான் பண்ணோன்னாங்க. அதே தான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. அமித்ஷா அவர்கள் 2024 எலெக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திமுகவை வீழ்த்துறோம், நாங்கள் நிற்கிறோம் திமுகவை வீழ்த்துறோம். திமுகவை வீழ்த்த நினைக்கிற எந்த கட்சியும் எங்களோட வரலாம், அது யார் வேணா வாண்டாங்க. அப்படி ஆனா ஒரு கட்சி எடுக்கும்போது கொள்கைகள், நம்ம பேசின வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கணும் தானே. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது தற்கூரி அப்படின்ட்டு எடப்பாடி அவர்களை சொன்னதா இருக்கட்டும், இந்த கட்சி நான் சொன்னதா இருக்கட்டும், அவங்க வந்து கூட கூட்டணி செய்யறது தற்கொலைக்கு சமம் அப்படின்றது, கூட்டணி செய்ய நான் வந்து மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்றது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இப்பவும் வந்து கூட்டணி இருக்குது அப்படின்னா கட்சிக்குள்ளேயும் பலருக்கும் வந்து அதிருப்தி இருக்குது. பாஜகவை எடுத்துக்கிட்டா அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது, அதிமுகவை எடுத்துக்கிட்டா பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது, மைனாரிட்டி ஓட்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு இருக்கும்போது தொண்டர்கள் என்ன மனநிலை வேலை பார்ப்பாங்க, எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இது வந்து மற்ற தொண்டர்களை பற்றி எனக்கு தெரியாது, நல்லா கேட்டுங்க. மற்ற தொண்டர்கள், மற்ற கட்சி தொண்டர்களை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. பிஜேபி பொறுத்தவரையும் சித்தாந்தத்தை நோக்கி தான் நகருவாங்க. இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளியில் போயிட்டு நாயனார் அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஆமாம், சித்தாந்தம் அப்படி டிராவல் பண்ணுவீங்க. உங்களை மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் எல்லா விஷயத்தையும் வந்து அதிமுக எதிர்த்து தானே நிற்கிது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு ஆட்சி கொண்டு வருவீங்க? குறைந்தபட்ச செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல்னா இப்போ வந்து வக்பாரிய திட்டம் தான் அதிமுக எடுத்து வாக்களிச்சது. ஆமா, இப்போ இது ஒரு அந்த குறைந்தபட்ச இதை கொண்டு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணோம்னு பாஜக ஒரு வரைமுறை வச்சிருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க விட்டு கொடுக்குற விதமாக தானே. இல்லைம்மா, இது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, சில கட்சிகள் சில விஷயத்துக்கு விட்டு தருவாங்க. ஏன்னா நோக்கம் வந்து செயல்படுத்துறது என்னன்னா திமுகவை வீழ்த்தணும், இதை நோக்கி தான் நகருவாங்க. திமுகவை வீழ்த்தி ஆகணும் அப்படின்றப்ப சில சமரசங்கள் எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். இப்போ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவை மாதிரி ஒரு கட்சிக்கு தேவை. இங்கே வரும்போது அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு கூட்டாட்சி தான், நீங்கள் என்டிஏ ஆட்சி அப்படின்றாரு, கூட்டணி ஆட்சின்னு. ஆனால் அதிமுகவில் இருக்கும் ஒரு தம்பிதுரை அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு அதற்கான வாய்ப்பு இல்லை, இங்கே வந்து எடப்பாடி தலைமை தான் ஜெயிப்போம், அவருடைய தலைமையில் தான் ஆட்சி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்களே வந்து இல்லை கூட்டாட்சி இல்லை, எங்களுடைய கட்சி ஆட்சி தான் அப்படின்றாங்க. அப்போ உங்களோட கூட்டணியில் இருக்கும் ஒரு பெரும் தலைவராக இருக்க அமித்ஷா அவர்களும் சரி, இங்கே இருக்கும் எடப்பாடி அவர்களும் சரி, அவங்க கட்சியில் இருக்க தம்பிதுரை ஒரு ஆப்போசிட்டான ஒரு இது இருக்குல்ல. உங்களுக்குள்ளே ஒரு கொள்கை முரண்பாடு மாதிரி இருக்கு. கொள்கை முரண்பாடு கிடையாது, இன்னும் சீட்ஸ் அலோகேட் பண்ணல, அது உள்ள போக தேவையில்லை, அது வேற சார். ஆனால் கூட்டாட்சி நடக்காதுன்றத ஓப்பனா சொல்லிடுறாரு இல்லையா அமித்ஷா. இங்க வந்து கூட்டாட்சின்னு சொல்றாரு, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க தான் எங்களுடைய ஆட்சி அமைக்க போறோம் அவர் ஓப்பன் தான் சொல்றாரு இல்லையா? அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னது புரிஞ்சுக்கிங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும், ரைட்டா? சென்ட்ரல்ல மோடிஜி தலைமையிலும் இங்கு எடப்பாடி அவர் தலைமையில தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி, எடப்பாடி அவர்களும் என் தலைமையில் என்டிஏ கூட்டணி தானே சொல்றாரு. அவர் என் தலைமையில் அதிமுக கூட்டணி தானே. இல்ல இல்ல, என்டிஏ கூட்டணி தான். அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டாட்சி தத்துவத்தில் நாங்கள் ஆட்சி அமைச்சா எங்களுக்கு வந்து நீங்கள் மந்திரி சபையில் உங்களுக்கு இடம் இல்லை, நாங்கள் தனிச்சு தான் வந்து நிற்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ப்ரெசன்டேஷன் தான்.
அது எந்த கான்ஃபிடென்ட்டில் அவர் சொல்கிறாரு நம்ம உள்ளே போக விரும்பல. இது வந்து மத்திய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இதுக்கு பதில் அளிக்கணும்னா அவங்களும் எடப்பாடி அவர்கள் தான் தனி அறையில் பேசியிருக்காங்க. இது என்னன்றது பொதுவெளியில் அவர் சொன்னது வந்து இந்தியா ஃபுல்லாக எப்படி பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக எப்படி பிஜேபி இன்றைக்கி பிஜேபி வந்து 2014 எலெக்ஷனில் நம்ம 282 சீட் அடித்தோம், 272க்கு மேலே எக்ஸ்ட்ரா அடித்தோம். அப்பையும் நம்ம அத்வாலேவை சேர்த்துக்கிட்டோம், அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அவரை சேர்த்துக்கிட்டோம், மாற்றுக் கட்சியில் சேர்த்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தோம். 2019 303 சீட் அடித்தோம், பெரும்பான்மைக்கு எதிராக அடிச்சோம். இல்லை இந்த கொள்கையை சொல்லிடுறேன், 303 அடித்தோம், பெரும்பான்மைக்கு எதிராக 27 சீட் அடித்தோம். 50 சீட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்து 353 ஆட்சி அமைக்கிறப்பையும் அதே அத்வாலே வந்து சிறுபான்மையர் அமைச்சராகணும். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பசங்களாக இருக்கக்கூடிய கஜபதி ஆகட்டும், சிராஜ் பாஸ்வான் கொடுத்தோம். இன்னும் யார் யார் சின்ன சின்ன சிராஜ் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அகோலியா கலாத்தலத்தில் வந்து இது கொடுத்தோம், அவங்களுக்குலாம் எல்லாமே கொடுத்தோம். இது வந்து ஓவராலாக பிஜேபியோட கொள்கை. பாஜக அதை பண்ணுது, ஆனால் கூட்டணிக்கு சொல்லிடுறேன், அமித்ஷா எதற்கு இதை சொல்லியிருப்பாங்கன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம கூட்டணிக்கு பண்ணுறோம், பீகாரில் கூட்டணி அமைச்சர்கள் நம்ம இருக்கிறோம், ஆந்திராவில் கூட்டணி அமைச்சர்கள் இருக்கும், மேகாலயாவில் கூட்டணி அமைச்சர் இருக்கும், திரிபுராவில் கூட்டணி அமைச்சர், தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கறல. அவர் சொல்கிறாரு இது என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்க 2 பேர் தான் பொது வழியில் சொல்லணும். அதை வந்து நானும் இல்லை, எங்களுடைய மாநில தலைவரே பொது வழியில் சொல்லிட்டார். அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் என்ன பேசுனாங்கன்னு தெரியும், அது சம்மந்தமான கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே தான் நானும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். பட் நான் எப்படி சொல்கிறேன்னா, இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இது நாள் வரையும் இப்போ 2006 வந்து திமுக வந்து 83 சீட்டு தான் அடித்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் வெளியே வந்து 33 சீட்டு கொடுத்தாங்க, பாட்டா மக்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ரன் பண்ணுறப்ப கூட காங்கிரஸ் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாமல் அவங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ கலைஞர் வந்து நாங்கள் சேர்க்கவே மாட்டோம்னார். அதே மாதிரி இந்திரா அதிமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப ஆட்சியில் பங்கு கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸை வித்ரா பண்ணார், ஒன்று வெளியில் போனாங்க. அவங்க திராவிட கட்சியினுடைய கொள்கைகள் அதிமுக திமுக வந்து அதாவது ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி அவங்க கொள்கை எல்லாம் இருக்கலாம். ஆனால் பிஜேபி கொள்கை இந்த கொள்கை. இதற்கான பதிலை வந்து யார் சொல்லணும்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தான் அவங்கள்ட்ட பேசி சொல்லணும். நம்ம பொது வழியில் இதற்கான பதில் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் அதிமுகவினுடைய துரை வைகோ அவர்கள் எம்பியாக இருக்கும் அவர் வந்து அவருடைய அந்த பொறுப்பில் இருந்து விலகி இருக்காரு. அது வந்து தொழிற்சங்க கூட்டம் நடக்கும்போது அதில் வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அதாவது அவர் வந்து இவ்வளோ கட்சியில் உழைச்சவங்க இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது துரை வைகோ அவர்களுக்கு வைகோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பமே கட்சியிலேருந்து பலரும் வெளியில் போனாங்க. இப்போ திடீர்னு அவர் அந்த இடத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காரு. அதுக்கு வைகோ அவர்களே வந்து எனக்கே தெரியல, நான் செய்தி பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மதிமுக நடந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதிமுக வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடிய பெரிய கட்சி கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்காக திமுக விட்டு வெளியில போனாங்களோ, ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு லோக்சபா எம்பி இருக்காங்க, திமுக கொடுத்ததுங்க. மதிமுகவோட பலம் கிடையாதுங்க. அது எந்த ஒரு கொள்கைக்காக வெளியே போனாங்களோ அந்த கொள்கையை நீர்த்தி விட்டு திருப்பி அதே கொள்கைக்கு உள்ள வந்தவொடனே மக்களிடம் உள்ள செல்வாக்கும் அவங்க இழந்துட்டாங்க. அவங்கள்ட்ட மிச்சம் மீதி இருக்க கொஞ்சம் இதை வச்சு ஒரு எம்பி சீட்டு போனவாடி திருச்சி அடம் பிடிச்சி கேட்டு அங்கே கேஎன் நேரு அவருக்காக வேலை செஞ்சு அவர் வின் பண்ண வச்சாங்க. அழுது அவர் ஓட்டு கேட்டார், உங்களுக்கே தெரியும். வைகோவை எம்பி ஆக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனை மதிமுகனா, மதிமுகவில் இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. பொன்முத்துராமலிங்கன்ற மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க, பாதி பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க. ஜோயல் இருக்கார்ல, இளைஞர் அணி, அவர் மதிமுக தான். செஞ்சி ராமச்சந்திரன் காணாமல் போயிட்டார். சா கணேசன் ஒருத்தர் இருந்தார் ஒருத்தநாடு, அவரும் காணாமல் போயிட்டார். இவங்களாம் மதிமுகவில் இருந்து அவங்களாம் போயிட்டாங்க. அப்புறம் போன வாட்டி எம்பி ஆகினாங்க பாருங்கள், இதில் நம்ம நாமக்கல்ல ஒருத்தர் எம்பி ஆகினாங்க, கணேசன் தான் நினைக்கிறேன், அவரையும் எல்லாரும் காணாமல் போயிட்டு அந்த கட்சி ஒரு கட்டத்தின் மேலே நம்ம வைகோட்டு வந்து துரை வைகோட்ட போகுது, அவரோட உடல்நிலை கருதி. அப்போ வந்து உள்ளே வந்தோடனே இப்போ பாருங்க, எந்தெந்த கட்சியில் என்னென்ன ப்ராப்ளம் பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் அதிகார போட்டி, இங்கே வந்து வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் அதிகார போட்டி. வைகோ அவர்கள் வந்து எதுவும் சொல்லல. இல்லை, வைகோ ஒன்றும் சொல்லலை. வைகோ என்ன மல்லை சத்யன் அவர்கள் தான் இல்லை வைகோ என்ன நினைக்கிறாருன்னா, மல்லை சத்யாவுக்கு 2 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க, 2 வாட்டி அவருக்கு தோத்துட்டார். இங்கே தான் செங்கல்பட்டில் ஒரு மரகதத்தில் தோத்தார் சார், ரொம்ப கம்மியான வாக்கில் தோத்தார். இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வைகோ நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் மல்லை சத்யா அவர் கூட இருந்திருக்கார். எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்க எல்லாம் வேற பிளட்டு, பழைய பிளட்டு எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம கூட இருக்கவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறப்ப மல்லை சத்யா வந்து துரை வைகோ வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு பொசிஷனில் இருக்கிறப்ப அவர் செகண்ட் லீடர்ஷிப் மாதிரி நகர்றார். இப்போ வைகோ வரமுள்ள உடல்நிலை கருதி அவர் பையன் கட்சிக்குள்ளே வரல. அப்போ மல்லை சத்யா தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கும்ல. அப்போ நீங்கள் என்னங்க உங்களுக்கு எதுவுமே தெரில, போனவாடி ராஜ்யசபா, போனவாடி 2 ராஜ்யசபா கேட்டாங்க இதில் திமுக. ஒன்று வந்து மல்லை சத்யாவுக்கு தான் கேட்டாங்க, அவர் கொடுக்க முடியலன்னு ஒன்னோட அவர் வாங்கிட்டு போயிட்டார். சரிங்களா? அப்போ துரை வையாபுரி நமக்கான பவர்ஸை இவர் எடுக்கிறாரு, நமக்கான இடத்த இவங்க ஃபில்அப் பண்ணுறாங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு இது
ஜாதி பார்த்து நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நீங்களாம் வந்து பழைய ஆளுன்னு சொல்கிறீங்க, நீங்களாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ரிசைன் பண்ணிட்டு பொதுச்செயலாளர் செயல் தலைவர் ரிசைன் பண்ணிட்டு எங்கே வராருன்றீங்க? வைகோ தலையிலே கை வைக்கிறார், பொதுச் செயலாளருக்கு வராரு அடுத்த போஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம பகுஜன் சமாஜ் கட்சின்னு உங்களுக்கே தெரியும், ஆனந்தனுக்கும் பொறுக்குடிக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் எல்லா கட்சியிலும் அதிகார போட்டி போய் கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி எது என்றால் அது பிஜேபி மட்டும்தான். இங்கே அதிகார போட்டி. ஆனால் அண்ணாமலை அவர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நயினார் அவர்களை வைக்கிறதுக்கே வந்து உள்ள இருக்கவங்களால ஏற்றுக்க முடியல. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லை அப்படின்னா தொண்டர்கள் வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து கட்சியில் இன்னும் இது பண்ணி அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு அதிருப்தி தான். இல்லைங்க, 2-3 பேர் சொல்லுவாங்க. நல்லா கேளுங்க. இது வந்து தலைவர்களை கொண்டாடுற கட்சி இல்லை. எங்கேயுமே மோடிஜி வாழ்கன்லாம் கத்த மாட்டாங்க, பாரத் மாதா கி ஜே தான் கத்துவாங்க. எல்லாம் தலைவர்களே அப்படிதான் பேசுவாங்க. 2 சித்தாந்த கட்சி இது. நாளைக்கு வந்து இவர் தான் தலைவர்னா இவர் பின்னாடி எல்லாருமே அணிவகுத்து ஒரு நிமிஷத்துல மாறிடுறாங்க. ஆனா வந்து அவர்களுக்கு வந்து இருந்தாலும் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறதுல ஒரு அதிருப்தி இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு தலைவரை நம்புறீங்க, அந்த தலைவர் பின்னாடியே போறீங்க, அந்த தலைவரை மாத்திட்டான்ற உங்களுக்கு ஒரு சோகம் இருக்குல்லங்க. இப்போ நீங்கள் எலெக்ஷனில் சீட்டு கேட்குறப்ப ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாங்க, இந்த பக்கம் சீட்டு வாங்கினவன் மேலே தாளை அடிச்சுட்டு குஷி பின்னிட்டு ஊனுவான், சீட்டை எழுந்தவன் என்ன பண்ணுவான்? அவன் தொண்டர்கள் அழுவானா இல்லையா? அந்த மாதிரி தாங்க அது வந்து காலப்போக்கில் கடந்து போயிடும். அடுத்தடுத்து நகர்வுல அடுத்தடுத்த அரசியல் படிக்கிறதுக்குள்ள அது கடந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து அதிகார துர்பிஷம் நல்லா இல்லைங்க. யாரை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாநில தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு எந்த அதிருப்தி இல்லாமல் அவங்களே தான். இங்கே பெரிய ப்ளஸ் பிஜேபியில் நீங்கள் பார்க்கணும், போன மாநில தலைவர் தான் அடுத்த மாநில தலைவரை உட்கார வைப்பாங்க தெரியுமா? அண்ணாமலைஜி அவர்களை முருகன்ஜி தான் உட்கார வச்சார், பொன்னார் அவர்களை வந்து தமிழிசை உட்கார வச்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய நாயனார் அவர்கள் அண்ணாமலைஜி தான். இது நம்மளோட கட்டுப்பாடு, நம்ம பிஜேபியோட கட்டுப்பாடு. அங்கே ஒரு விஷயம் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டார், மோடி சொல்லிட்டாருன்னா உடனே எல்லாமே மாறிடும், ஓவர் நைட்டில் மாறிடும். இவங்க தான் நாளைக்கு திரௌபதி முர்மு தான் பிரதம ஜனாதிபதினா திரௌபதி முர்மு தான் ஜனாதிபதி. எந்த மாற்றம் கிடையாது, எந்த எதிர்ப்பு கிடையாது. எங்கே எதிர்ப்புன்னா கட்சிக்குள்ளே இருந்து குட்டி குழப்பம் பண்ணுறது, கட்சிக்குள்ளே இருந்து நாங்கள் வந்து அண்ணாமலை தான் வந்தாகணும்னு சொல்லி ஒரு போர்க்கொடி ஏற்றுறது, கட்சிக்குள்ளேயே அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், ரொம்ப அதெல்லாம் கரெக்டாக பண்ண பிறகு தான் அறிவிப்பாங்க பிஜேபியில். எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே கிளியராக அறிவிக்கணும். அவரே கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸ் மாதிரி வந்து உழைப்பை வாங்கி கொண்டு மற்றவங்களை அப்படியே ஓவர் நைட்டில் தூக்கி போடுற கட்சி கிடையாது பிஜேபி. யார் யார் கட்சிக்கு உழைத்தார்கள் என்று பிஜேபிக்கு தெரியும். அவருக்கான உரிய அங்கீகாரத்தை இன்றைக்கு வரையும் தேடி பிஜேபி வழங்கி கொண்டிருக்கிறது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.